முறையா தேமுதிக திமுகவுடன் கூட்டணி வச்சிருக்கு. விஜயகாந்த் அவர்கள் இறுதி வரைக்குமே தேமுதிக திமுக கூட்டணி வச்சதே கிடையாது. முதல் முறையா இவங்க கூட்டணி வச்சிருக்காங்க. கேட்கும்போதே ஷாக்கிங்காக தான் இருக்குது. விஜயகாந்த் அவர்களை எப்படிலாம் இவங்க விமர்சனம் பண்ணாங்க திமுகவினோட உடன்பிறகுகள் நமக்கு தெரியும். பாடி ஷேமிங்காக இருக்கட்டும், அவருடைய தனிப்பட்ட சில விஷயங்கள் அப்படி இப்படின்னு இப்போ எப்படி தளபதி விஜய் அவர்களை விமர்சனம் பண்ணுறாங்களோ அதே மாதிரியே விஜயகாந்த் அவர்கள் விமர்சனம் பண்ணதை நம்ம பார்க்க முடியுது. இதில் ஓவராக யார் பேசுனது பார்த்தீங்கன்னாக்கா வடிவேல் அவர்கள் பிரச்சாரத்தில், அதுக்கப்புறமா திமுகனுடைய மேடையில் எல்லா இடத்துலையுமே விஜயகாந்த் அவர்களை எவ்வளோ கொச்சைப்படுத்த முடியுமோ, எவ்வளோ ஒருமையில் பேச முடியுமோ, எவ்வளோ அவருடைய தனிப்பட்ட கேரக்டர் எடுத்து பேச முடியுமோ, எவ்வளோ அவர் மக்கள்கிட்ட ரொம்ப ரொம்ப குடிகாரர் அப்படிலாம் பேச முடியும், அந்த அளவுக்கு வடிவேல் அவர்கள் பேசினார். அது கலைஞர் அவர்கள் ரசித்து சிரித்தெல்லாம் நம்ம பார்க்க முடியுது. அப்போது கேப்டனுடைய தொண்டர்கள் எவ்வளோ கோவத்தில் இருந்தாங்க, எவ்வளோ கொந்தளிச்சிருந்தாங்கன்னு நமக்கு தெரியும். அந்த நேரத்தில் கூட விஜயகாந்த் அவர்கள் என்ன சொன்னார்னா, நம்மளை பேசி அவன் குறைச்சிக்கிறான், உடம்பு குறைச்சிட்டான், அவனை எதுவும் பண்ணாதீங்க விட்டுருங்க அப்படின்ற அளவுக்கு தான் விஜயகாந்த் அவர்கள் அந்த இடத்துல இருந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சது. ஆனால் அப்படி விஜயகாந்த் அவர்களுடைய ஒரு முகத்தையே பிராண்டையே உடைச்ச ஒரு கட்சி கூட இவங்க கூட்டணி வச்சுருக்காங்கன்னா என்னப்பா இங்கே நடக்குது அப்படின்னு மாதிரி தான் நமக்கு கேட்க தோணுது. அவங்களுடைய தொண்டர்கள் இப்போ அவங்க கூட்டணி வச்சுட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே நீங்கள் கமெண்ட்ஸ்லாம் படிக்கும்போது ரொம்ப துரோகம் பண்ணிட்டாங்க, விஜயகாந்த் அவர்களுக்கு இருந்தால் கூட இப்படி பண்ணிட மாட்டார், ஏன் நம்ம இப்படி பண்ணுறாங்க, அப்படி பல விமர்சனங்கள் அந்த கட்சியினுடைய தொண்டர்களை வைக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. இல்லை இவங்களுடைய ஓட்டு சதவீதம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா 0.4%. எப்போனாக்கா 2021 சட்டமன்ற தேர்தலில் அப்போ அமமுக கூட பாஜக கூட சேர்ந்து ஒரு கூட்டணி இவங்க இருந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. இப்போ 2026 இவங்க திமுக கூட்டணி வச்சுருக்காங்க. கூட்டணி வச்சதுக்கான காரணங்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், மாவட்ட செயலர்கள் எல்லாம் எங்கிட்ட சொன்னாங்க திமுகவுடன் கூட்டணி வைங்க, திமுகவுடன் கூட்டணி வச்சா சரியாக இருக்கும், இதுதான் இந்த டைம் வின் பண்ணுற கூட்டணி, இதுதான் மக்களுக்கு நல்ல கூட்டணி, அதனால தான் அவங்க சொன்னனால தான் நான் வச்சேன் அப்படின்ற அளவுக்கு இப்போ பேசுகிறாங்க. நமக்கு தெரியும் இவங்க யார் யார் கூட என்னென்ன டீல்லாம் பேசிட்டு இருந்தாங்கன்னு. கடைசி நேரத்தில் இவங்க திமுக கூட்டணி போயிட்டாங்க. இதில் இது பெரிய ஒரு அதிர்ச்சி என்னன்னாக்கா, தேமுதிக தொண்டர்களும் ஒரு பெரிய அதிர்ச்சியில் இருக்க போகிறாங்க. ஏன்னா இவங்க எப்படியா இருந்தாலும் மாறி மாறி தான் கூட்டணி போவாங்க. ஆனால் எக்காரணத்து கொண்டு திமுக கூட்டணி போக மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுச்சு. ஆனால் 10 வருஷமும் எப்பவுமே இல்லாத இந்த வருஷம் நடக்குது அப்படின்னு கேட்கும்போது தான் ஷாக்கிங்காக இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு விஜயகாந்த் அவர்களுடைய தனிப்பட்ட அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் எல்லாம் இவங்க உடச்சது நம்மளால் பார்க்க முடியுது. அந்த கட்சி கூட இவங்க கூட்டணி போயிருக்காங்கன்ற போது நமக்கு ஷாக்கிங்காக இருக்குது. இதில் இன்னொரு ஒரு விஷயம், இதுதான் ஃபஸ்ட்டு முறை என்னும்போது விஜயகாந்த் அவர்கள் இருந்தாலுமே போயிருப்பார் அப்படின்ற அளவுக்கு தான் தேமுதிகனுடைய பிரேமலதா கேப்டன் அவர்கள் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பேசுகிறத நம்ம பார்க்க முடியுது. என்னென்ன சொல்கிறாங்கன்னா, 2016 கலைஞர் அவர்கள் ஒரு சொல்லியிருப்பார், பழம் நழுவி பால் விழப்போகுது அப்படின்ற மாதிரி. அந்த நேரத்தில் விஜயகாந்த் அவர்கள் திமுக கூட்டணி வைக்கிறதா இருந்தாராம். இப்போ அந்த நேரத்தில் சரியாக ஈடுபடல, அதனால் 10 வருஷம் கழிச்சு நாங்கள் இப்போ கூட்டணி வச்சுருக்கோம் அப்படின்ற மாதிரி இவங்க அப்படியே பிளேட் மாற்றுறாங்க. அப்போது 2016 விஜயகாந்த் அவர்கள் மக்கள் கூட்டணி சொல்லிட்டு விசிகா, வைகோ அவர்கள்லாம் சேர்ந்து ஒரு மக்கள் கூட்டணி இருந்தாங்க. ஆனால் அதில் ஜெயிக்கலன்றது நமக்கு தெரியும். அது மூன்றாவது ஒரு பெரிய கட்சி உருவாகி அந்த நேரத்தில் செயல்படுறது நம்மளால் பார்க்க முடியுது. அது வரவேற்பும் செஞ்சாங்க, ஆனால் ஜெயிக்கலன்றது தான் உண்மை. அது ஒரு முக்கியமான பிளானாக ஜெயலலிதா அம்மா பிளான் பண்ணாங்க. இந்த டைம் நம்ம தான் ஜெயிக்கணும் அப்படின்னாக்கா, இன்னொரு ஒரு கட்சி ஒரு பெருசாக கூட்டணி உருவாக்குனாக்கா ஓட்டுகள் பிரியும், அதனால் நம்ம ஜெயிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஜெயலலிதா அம்மா தான் அந்த மாதிரியான பிளான் பண்ணாங்க அப்படின்ற மாதிரிலாம் நம்ம பார்த்துருப்போம். எனிவே அப்போ கூட பார்த்தீங்கன்னா அதிமுக கூட்டணி வச்சுட்டு பிரிஞ்சு திமுக கூட்டணிக்கு போகல. அப்போது மக்கள் நல கூட்டணி சொல்லிட்டு தான் தனியாக இருந்தாங்க. இப்போது 2021 இவங்க ஏடிஎம் கூட கூட்டணி போனாங்க. இப்போ 2026 திமுக கூட்டணி போகிறாங்க. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, என்னுடைய கட்சி ஆரம்பித்த தலைவரான கேப்டன் அவர்களையே இவ்வளோ விமர்சனம் பண்ணாலுமே இவங்க அந்த கட்சி கூட்டணி போனது என்ன ஒரு கட்சி அப்படின்றது நமக்கு தெரியல. 2006 கேப்டன் தலைமையில் தேமுதிக தனித்து நிற்கும் போது 8% ஓட்டு சதவீதம் வாங்குறாங்க. அதுக்கப்புறம் 2010 10% ஓட்டு பர்சன்ட் வாங்குறாங்க. 2016 4% கிட்ட குறையிறாங்க. அப்போ தான் மக்கள் நல கூட்டணி அப்படின்ற மாதிரி வைக்கிறாங்க. அது ஒரு பேரிடியாக இருக்குது. அது சரியாக ஈடுபடலைன்றது தான் உண்மை. அதுக்கப்புறமா 2021 0.4% இவங்க ஓட்டு சதவீதம் வாங்கியிருக்காங்க. அதாவது கடைசியாக நடந்த சட்டமன்ற தேர்தலில். அதுக்கப்புறம் 2019 நாடாளுமன்ற தேர்தலில் கூட 4 தொகுதியிலும் தோல்வி அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, தேமுதிக அப்படியே ஓட்டு பர்சன்டேஜ் அதிகமாக அப்படியே குறையிறது நம்ம பார்க்க முடியுது. இதில் முக்கியமாக இவங்க ஒன்று தாவேகோட கூட்டணி போக அதிக வாய்ப்பு இருக்குது, இல்லைனா அதிமுக கூட்டணி போக அதிக வாய்ப்பு அப்படின்ற மாதிரி தான் நம்மளால் எதிர்பார்த்தோம். ஏன்னா அதிமுக ராஜ்யசபா சீட் ஒன்று கொடுன்னு சொல்லிட்டு கொடுக்கவே இல்லை. அதனால் கண்டிப்பாக அதிமுக போக வாய்ப்பு இல்லை, அதிகபட்சமாக தாவேக போக வாய்ப்பு இருக்குது, திமுக போக வாய்ப்பே இல்லை. ஏன்னா ரொம்ப நாளமாக அப்படிப்பட்ட விமர்சனம் வச்சுட்டு பிறகு அவனுடைய பேரையை இழிவுபடுத்தின பிறகு எப்படி போக முடியும் அப்படின்ற அளவுக்கு தான் நம்ம எதிர்பார்த்தோம். கண்டிப்பாக சரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு ராஜ்யசபா சீட்டு தான் இந்த டைம் கொடுக்கல, இருந்தாலும் பரவாயில்ல தொகுதிகள் சேர்த்து கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அதிமுக போக வாய்ப்பு இருக்குது. இல்லைனாக்கா தளபதி தலைமையில் தாவேக கூட கூட்டணி போக வாய்ப்பு இருக்குது. இது 2 கட்சியில் கூட்டணி போக வாய்ப்பு, அதிகபட்சமாக தாவேக கூட கூட்டணி போக வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நம்ம நினச்சிருந்தோம். ஆனால் இவங்க அப்படியே ஆப்போசிட்டாக நடந்துட்டு இருக்காங்க. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா,
தேமுதிகவுடைய தொண்டர்கள், கழக நிர்வாகிகள், மாவட்ட செயலர்கள் தான் வந்து திமுக கூட்டணி வைக்க சொன்னாங்க, அதனால தான் நம்ம வச்சோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எவ்வளோ பொய் அப்படின்றது நமக்கு தெரியும். ஏன்னா தேமுதிக தலைமையில் சில இடத்துல மீட்டிங் வைக்கும்போது பிரேமலதா அவங்க வந்து பேசும்போது தாவகை கூட கூட்டணி வைங்க, டிவிக்கு அப்படின்ற மாதிரிலாம் நிறைய அவங்களுடைய தொண்டர்களே பேசுனது, அவங்க வந்து கர்ஜித்து அந்த நேரத்தில் கத்துனதுலாம் நம்ம பார்த்துருப்போம். அப்படி தேமுதிக தொண்டர்கள் வந்து அந்த இடத்துல இருந்தே தாவகை கூட்டணி வைங்க அப்படின்ற மாதிரி சொல்லி எதிர்பார்த்தோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற சில முக்கியமான நிர்வாகிகள், தொண்டர்கள்லாம் நீங்கள் வந்து அந்த கூட்டணி திமுக கூட்டணி வெளில வந்துட்டு தாவகை கூட்டணி வாங்க, ஆட்சியில் பங்கு தர சொல்லியிருக்காங்க. நம்ம இத்தனை வருஷமாக நம்மளை வந்து நம்மளுடைய உழைப்பெல்லாம் சுருண்டி நமக்கு எந்த ஒரு அதிகாரத்தையும் கொடுத்ததே இல்லை, அதனால் நீ வெளில வாங்க, இதுதான் நமக்கு சரியான வாய்ப்பு அப்படின்ற மாதிரி இப்போ வந்து சில தொண்டர்கள்லாம் வந்து பகிரங்கமாக பேசுகிறாங்க இல்லையா காங்கிரஸில். அதே மாதிரியே தேமுதிகலையும் பிரேமலதா அவங்க வந்து ஸ்டேஜில் பேசும்போது சில நிர்வாகிகள்லாம் கத்திட்டி ஒரு கூட்டணி வைங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஜனவரி 12 நான் வந்து சொல்ல போகிறேன் அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. அப்போது சொல்ல போகிறேன் வெயிட் பண்ணுன்னு சொல்லும் போதெல்லாம் அந்த இடத்துல வந்து இவங்க வந்து டிவியோட கூட்டணி வைக்கின்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு தேமுதிக தொண்டர்கிட்ட இருந்துச்சு. இருந்தாலுமே இப்போ இவங்க திமுக கூட்டணி வச்சது அவங்க கட்சிக்குள்ளே ஒரு பெரிய அதிர்ச்சி தான். கண்டிப்பாக இப்போ ஒரு பெரிய பூகங்கமே தேமுதிகவில் வெடிக்க போகுது. சில மாவட்ட செயலர்கள், அதாவது சில பேர் வந்து அப்படியே இருந்துருவாங்க. இருந்தாலும் என்னம்பா இது உண்மையாகவே விஜயகாந்த் அவர்கள் வந்து ஜென்யூனாக இருந்தவங்க வந்து வெளியில் வர அதிக வாய்ப்பு இருக்குது. அவங்க எல்லாமே வந்து தாவைக்கல் சேர அதிக வாய்ப்பு இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா எப்படிப்பட்ட விமர்சனங்கள் அவங்க தாங்கணுன்றது நமக்கு தெரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இருக்கிறோம், நம்ம வந்து தளபதி எப்படி விமர்சனம் பண்ணுறாங்க, அவருடைய தனிப்பட்ட விஷயங்கள் எடுத்து பேசுறதா இருக்கட்டும், நடிகை கூட சேர்த்து விமர்சனம் பண்ணுறதா இருக்கட்டும், அதுக்கப்புறமா அவர் உங்கள் மனைவி மகன் சொல்லிட்டு எப்படிலாம் விமர்சனம் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு விமர்சனம் பண்ணுறாங்க. இந்த கரூர் இஷ்யூ நடந்த உடனே தளபதி அவர் வந்து சைக்கோ, கொடூரமானவன், ரொம்ப மோசமானவன், அந்த அளவுக்கு வந்து விமர்சனம் பண்ணதை நம்ம பார்க்க முடிஞ்சுது. அப்படிப்பட்ட விமர்சனங்கள் இப்போ நம்ம எப்படி ஏற்றுக்கிட்டு எப்படி நம்ம அதை கடந்து போகிறோம், அதே மாதிரியான விமர்சனங்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வரும்போது விமர்சனம் பண்ணாங்க திமுகவுடைய உடன்பிறப்புகள். அதில் முக்கியமான ரோல் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா வடிவேலு அவர்கள். அப்படிப்பட்ட விமர்சனம் பண்ணார். அந்த கட்சி கூட கூட்டணி வச்சாங்க அப்படின்னு நம்ம நினைக்கும் போது ஷாக்கிங்காக இருக்குது. இதில் ஷாக்கிங்கிறதோட பொதுமக்களுக்கு ஷாக்கிங்காக இருக்காது, தொண்டர்கள் தான் ஷாக்கிங்காக இருக்கும். இன்னொன்று வந்து ஷாக்கிங் சொல்கிறது வந்து எப்போ இவங்க வந்து திமுக கூட்டணி வச்சுட்டாங்க, அதனால் கண்டிப்பாக இவங்க வந்து திமுக ஜெயிக்க போகுது அப்படிலாம் கிடையாது. எப்படிப்பட்ட விமர்சனங்கள் வச்சாங்க, அந்த கட்சி கூட இவங்க எப்படி கூட்டணி வச்சாங்க அப்படின்றது தான் ஒரு அதிர்ச்சியாக இருக்குது. இதில் 2021 சட்டமன்ற தேர்தலில் 0.4% தான் இவங்க ஓட்டு வாங்கியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு தொகுதிக்கு வந்து 3000 ஓட்டு தான் இவங்க வாங்கியிருக்காங்க. கட்சி வந்து திமுக கூட்டணி வச்சதுனாலே அது வந்து வெற்றி பெறும் கூட்டணிலாம் சொல்ல முடியாது. இதில் இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னாக்கா, திரு ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணுறாருனாக்கா, இங்கே இருக்கிற எல்லா கட்சியும் லெட்டர் படி எல்லா கட்சியுமே நம்ம வந்து சேர்த்துக்கணும், எங்கேயுமே ஓட்டு பிரிவே கூடாது, இந்த டைம் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்க போகுது, அதனால் கண்டிப்பாக எந்தெந்த கட்சிலாம் கூட்டணி வருதோ, எந்தெந்த கட்சிலாம் லெட்டர் படி எந்த கட்சியாலும் நம்ம கூட்டணியை அவங்க கூட வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க இறங்கி செயல்படுறது நம்ம பார்க்க முடியுது. அதுக்கப்புறமா பெண்கள் ஓட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம், அது வரையும் இவங்க டார்கெட் பண்ணி சில இதெல்லாம் பண்ண போகிற திட்டங்கள்லாம் அறிவிச்சிருக்காங்க இல்லையா, அதெல்லாம் நம்ம பார்க்கும்போதே தெரியுது. இதில் ஏன் அப்படி நம்ம சொல்கிறோன்னா, இப்போ மகளிருக்கான அந்த உரிமை தொகை கொடுத்ததாக இருக்கட்டும், அதெல்லாம் நம்ம தப்பே சொல்ல முடியாது. இப்போ 5000 கொடுத்ததாக இருக்கட்டும், அது எதுலையுமே தப்பு கிடையாது. இருந்தாலுமே இவங்க எப்போ கொடுக்குறாங்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போது பொங்கல் பரிசு தொகை எப்போ கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த எலெக்ஷன் வர போகிறப்ப தான் இப்போ கொடுக்குறாங்க. இதுக்கு முன்னாடி 3 வருஷம் இருந்துச்சுல, அப்போ கொடுத்தாங்களா? கொடுக்கல. அதுக்கப்புறம் மகளிர் உரிமை தொகை கூட இப்போ 2 வருஷமாக தான் கொடுத்துட்ருக்காங்க. அதில் வந்து சில பேருக்கு மட்டும்தான் சில தகுதி இதெல்லாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் சில விமர்சனம் வந்தோடனே அதுக்கப்புறம் இன்னும் சில பேர் சேர்த்தாங்க, அதாவது மகளிர்களை இவங்களாம் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி. அப்போது இவங்க தேர்தலில் ஒன்று அறிக்கை ஒன்று கொடுத்துட்டு தேர்தல் கிட்ட வந்து பிறகு தான் அதெல்லாம் செய்கிறது, தேர்தலுக்கு கிட்ட வந்து பிறகு அதை நடைமுறைப்படுத்துறது எந்த விதத்தில் சாத்தியம், எந்த விதத்தில் சரின்னு நமக்கு தெரியல. எப்போவுமே இவங்க இப்படி தான் எலெக்ஷன் அப்போ வரும்போது மக்களுக்கு வந்து நல்லதே பண்ணுற மாதிரி மொத்த பேர் சேர்ந்து ஒன்று பண்ணுவாங்க. அதுதான் வந்து திமுக வந்து பண்ணுறது நம்மளால் பார்க்க முடியுது. இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, திமுகனுடைய உண்மையான தொண்டர்களுக்கு தெரியும் இது எவ்வளோ பெரிய ஷாக்கிங், எவ்வளோ பெரிய வழின்னு சொல்லிட்டு. ஏன்னா வடிவேலு அவர்கள் அப்படியே விமர்சனம் பண்ணார். சில எக்ஸாம்பிள் மட்டும் நான் சொல்லலாம். என்னன்னாக்கா, விஜயகாந்த் அவர்கள் வந்து கேப்டன் எல்லாமே சொல்லுவாங்க. அதனால் இவர் எப்படிப்பட்ட விமர்சனம் கருணாநிதி அவர் முன்னிலையில் வைக்கிறார் பார்த்தீங்கன்னா, கேப்டன்னா யார், கப்பலில் தண்ணி மேலே கப்பல் ஓட்டுறது தான் கேப்டனு, தண்ணி மேலேயே இருக்கிற வந்து கேப்டன் கிடையாது அப்படின்ற மாதிரி விமர்சனமாக இருக்கட்டும். அவர் வந்து ஒரு போதைக்காரர், குடிகாரர் அவருன்னு சொல்லிட்டு அவருடைய இமேஜ் மக்கள்கிட்ட எப்படி இருந்துச்சோ அதை மொத்தமாக உடச்சவர் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா வடிவேலு அவர்கள். சொல்லப்போனால் இது ஏன் அந்த அளவுக்கு நான் சொல்கிறேன்னா, நீங்கள் விஜயகாந்த் அவர்கள் மறைவு அப்போ கூட வடிவேலு அவர்கள் வரல, வந்து ஒரு பெரிய ரணகலமாக இருக்கும், பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஏன்னா இவர் அப்படி பேசினார். ஒரு இறுதி சடங்கு கூட வர முடியாத அளவுக்கு இவர் பேசி வச்சுருக்காருன்னா, அப்போது எப்படிப்பட்ட வழிகளை தேமுதிக தொண்டருக்கு வந்து வடிவேலு அவர்கள் கொடுத்துருக்காரு, அதுவும் திமுக கட்சி கூட சேர்ந்துக்கிட்டு இவர் கொடுத்துருக்காருன்றது தான் உண்மை. ஆனால் அந்த கட்சி கூட இவங்க கூட்டணி போனோடனே கண்டிப்பாக தேமுதிக தொண்டருக்கு வந்து ஒரு பெரிய வழியாக தான் இருக்கும். இதெல்லாம் அவங்க புரிஞ்சுன்னு பண்ணுறாங்களா இல்லை தெரியாமல் பண்ணுறாங்களா நமக்கு தெரியல. அப்போ 2016 விஜயகாந்த் அவர் வந்து கூட்டணி வைக்கணும்னு இருந்தார். ஆனால் அப்போ முடியல, 10 வருஷம் கழிச்சு இப்போ நாங்கள் வைக்கிறோம் அப்படின்ற மாதிரி அதை அப்படியே ஈஸியாக டீல் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் சில கொஸ்டின்லாம் கேட்குறாங்க, அந்த கொஸ்டின்லாம் பதில் சொல்லாமல் எல்லாமே
அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் வந்து சொல்லுவார் அப்படின்ற மாதிரி இவங்க கடந்து போனது நம்மளால் பார்க்க முடிஞ்சது. ஏன் இவங்க இப்படி பண்ணாங்கன்னு நமக்கு தெரியல. ஓகே, அது அவங்களுடைய கட்சி என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு இருந்தாலுமே இந்த இடத்துல நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னா, ஒரு தேமுதிக தொண்டனாக இருந்தால் எவ்வளோ பெரிய வலி இருக்கும் அப்படின்றது அவங்க வந்து கூட்டணி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது கமெண்ட்ஸில் வார்த்தை நம்மளால் படிக்க முடியுது. அதனால தான் நம்ம இவ்வளோ பேசிகிட்டு இருக்கோம். கண்டிப்பாக இது எல்லாமே மக்கள் பார்த்துட்டு தானே இருக்காங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு மனுஷனை எப்படின்னா, யார் வந்து விஜயகாந்த் அவர்கள் வீட்டுக்கு போனாலும் சரி, அவர் கட்சி ஆஃபீஸ் போனாலும் சரி, சாப்பிட்டு தான் அனுப்புவாங்க, சாப்பிட்டு தான் அவர் அனுப்புவார் விஜயகாந்த் அவர்கள் அப்படின்ற அளவுக்கு ஒரு பேர் வாங்கினவர் தான். அவர்கிட்ட போனால் பசி இல்லாமல் தான் வர முடியும், அந்த அளவுக்கு பேர் வாங்கினவர் தான் விஜயகாந்த் அவர்கள். அவரையே அப்படி விமர்சனம் பண்ணவங்க தான் திமுகவுடைய உடன்பிறப்புகள். ஆனால் அந்த கட்சி கூடவே கொஞ்சம் கூட கொச்சமே இல்லாமல் போய் கூட்டணி வச்சிருக்காங்கன்னும் போது தான் ஷாக்கிங்காக இருக்குது. முக்கியமாக நீங்கள் சொல்லுங்கள், தேமுதிக வந்து திமுகவுடன் கூட்டணி வச்சது சரியா தப்பா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வரைக்கும் நம்ம பேசுனதுல உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பெரிய வழி தேமுதிகனுடைய தொண்டர்கள் உண்மையாகவே அனுபவிச்சு நிற்பாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ நான் தாவேகனுடைய தளபதி விஜய் அவர்கள் எப்படிப்பட்ட விமர்சனம் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு தான் அப்போது இருந்த சோசியல் மீடியா, அப்போ இருந்த சில நெட்வொர்க் மூலயமா இவங்க பண்ணதை நம்மளால் பார்க்க முடிஞ்சது. சின்ன சின்ன ஸ்டேஜ்லாம் போட்டு விமர்சனம் பண்ணதை நம்ம பார்க்க முடிஞ்சது. உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேமுதிக வந்து திமுக கூட்டணி வச்சு சரியா என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.